ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் ஒன்று நம்ம சென்னையில் நடக்க போகுது. இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் பற்றின தகவலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்குன்னு ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்குது. அன்றைய தேதிகளில் இந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு பேரு ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸா மாறிச்சு. இப்படி நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உருவாக்கப்பட்ட இந்த அக்டோபர் 8ஆம் தேதியை ஒவ்வொரு வருடமுமே செலிப்ரேட் பண்ணி வராங்க. இந்த வருடம் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்களுடைய 92nd ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண இருக்காங்க. இந்த செலிப்ரேஷன்ஸ் ஆனது எங்க நடக்க போகுது அப்படின்னா நம்ம சென்னை நகர்ல தான் நடக்க போகுது. யூஸ்வலா இந்த மாதிரியான மிலிட்டரி ஈவெண்ட்ஸ் டெல்லியில இல்லைன்னா டெல்லியை சுத்தி உள்ள பகுதிகளில் தான் நடக்கும். ஆனா ரீசெண்டா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ட்ரெடிஷன் ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான மிலிட்டரி ஈவெண்ட்ஸை டெல்லியில மட்டும் நடத்தக்கூடாது, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மிக முக்கியமான நகரங்களையும் நடத்தணும். அப்பதான் மக்களுக்கு ராணுவத்தை பத்தி இன்னும் நல்லா தெரிய வரும், என்ன மாதிரியான விமானங்கள் பயன்படுத்துறாங்க போன்ற விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஈவெண்ட்ஸை டெல்லிக்கு வெளியே நடத்த ஆரம்பிச்சாங்க. போன வருடம் இந்த ஈவெண்ட் உத்தரப்பிரதேசில் இருக்கிற பிரக்யாராஜ் அப்படின்ற இடத்துல நடந்தது. இந்த வருடம் 92nd இயர் செலிப்ரேஷன்ஸ் நம்ம சென்னை தாம்பரத்தில் இருக்கிற இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஸ்டேஷன்ல நடக்க போகுது. அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு காலை தாம்பரத்தில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல மெயின் பரேட் ஆனது நடக்கும். இந்த பரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஏர் ஷோ நம்ம சென்னை மெரினா பீச்ல நடக்க போகுது. இந்த ஏர் ஷோல ரஃபேல், சுகாய், தேஜாஸ் போன்ற முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸ் இடம்பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆகாஷ் கங்கா ஸ்கை டைவிங் டீம் ஏரியல் ஸ்டென்ஸையும் பண்ண போறாங்க. இந்த ஏரியல் ஸ்டென்ஸ் ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால நீங்க அக்டோபர் 8ஆம் தேதி என்ன பிளான் வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மெரினா பீச்சுக்கு வந்துடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஏர் ஷோ நம்ம சென்னையில நடந்து பல வருஷம் ஆகுது. இதே மாதிரியான ஒரு ஏர் ஷோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை மெரினா பீச்ல நடந்தது. அது எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சென்னையில இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.